தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகை திடீர்னு நெஞ்சுவலி காரணமா அவங்களுக்கு நேர்ந்திருக்க மிகப்பெரிய பரிதாபம், உடல்நலக்குறைவினால அவங்களுக்கு நேர்ந்த சோகம், ஒட்டுமொத்த தமிழக மக்களையும், தமிழ் சினிமா ரசிகர்களையும் உச்சக்கட்ட சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகை கே.ஆர். விஜயா 80ஸ் 90ஸ்ல கொடிகட்டி பறந்த ஒரு முக்கியமான நடிகை. 80ஸ்ல இவங்க முதல்ல எம்ஜிஆர் படத்துல தான் அறிமுகமானாங்க. இவங்க கன்னடத்துல ஏற்கனவே சில படங்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தின் மூலமா தான் இவங்களுக்கு தமிழ்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால இவங்கள எல்லாருமே கன்னடத்து பைங்கிளின்னு ரொம்ப செல்லமா அழைப்பாங்க. சொல்லப்போனா கே.ஆர். விஜயா அவங்களுடைய 13 வயதிலேயே நடிக்க வந்துட்டாங்க. அதனால குறுகிய காலத்துல எம்ஜிஆர் படத்துல ஹிட்டான ஒரு நடிகையா, அதுவும் ராசிய நடிகையா தமிழ்ல பார்க்கப்பட்டாங்க. தமிழ்ல அடுத்தடுத்து நெறைய படங்கள்ல கமிட் ஆகி நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா கே.ஆர். விஜயா தமிழ் மட்டும் இல்லாம கன்னடம், தெலுங்கு, மலையாளம்னு அப்பவே பிற மொழியிலயும் நெறைய படங்கள் நடித்த ஒரு முக்கியமான நடிகை. சொல்லப்போனா ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருப்பாங்க. அது போக இவங்க இப்படி பல மொழிகள்ல, பல இடங்கள்ல, பல படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சதன் காரணமா, அப்பவே அவங்களுக்குன்னு தனி ஒரு சொகுசு விமானம் வாங்குன முதல் நடிகை கே.ஆர். விஜயா. அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்துக்குமே அவங்க விமானத்துல போய் தான் இறங்குவாங்களாம். அப்பயே விமானம் வச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகையா வளர்ந்தவங்க கே.ஆர். விஜயா. தமிழ் சினிமால அவங்க நடிக்காத கதாபாத்திரமே கிடையாது. ஸோ ஆரம்பத்துல ஒரு நடிகை, அதன் பிறகு முக்கியமான கதாபாத்திரம், அம்மா நடிகை அப்படின்னு எல்லாவித கதாபாத்திரங்களும் நடிச்சவங்க கே.ஆர். விஜயா. தமிழ் மட்டும் இல்லாம மற்ற மொழியும் சேர்த்து வெள்ளித்திரையில 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மூத்த நடிகை, சின்ன திரையிலயும் கால் தடம் பதிச்சு, சில முக்கியமான சாமி கதாபாத்திரம், சில முக்கியமான கதாபாத்திரம்னு சின்ன திரையிலும் தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தின ஒரு முக்கியமான அற்புதமான நடிகை கே.ஆர். விஜயா. அவங்க நடித்த எல்லா படங்களுமே இதுவரைக்கும் வெற்றி தானே அடைஞ்சிருக்கு. அப்படியாப்பட்ட கே.ஆர். விஜயாவுக்கு வயது இப்போ 80 தாண்டிடுச்சு. ஏற்கனவே வயது மூப்பின் காரணமா அவங்க இப்போ எந்த ஒரு திரைப்படங்களையும் சின்ன திரையிலும் நடிக்கிறது இல்ல. அவங்க நடிக்க வைக்க பல இயக்குனர்கள் முயற்சி பண்ணாலும், அவங்க உடல்நிலைய கருத்துல வச்சுக்கிட்டு எல்லாருமே அவங்கள நடிக்க வேணான்னு சொல்லி ஒ ஒதுக்கிட்டாங்க. இருந்தாலும் தொடர்ந்து வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க கே.ஆர். விஜயா. வயது மூப்பின் காரணமா உடல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிச்சிருக்கு. அதன் காரணமா அடிக்கடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த கே.ஆர். விஜயாவுக்கு திடீர்னு பயங்கரமான நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. வலியில துடிதுடிச்சிருக்காங்க. அத பார்த்து பயந்து போய் அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போற பாதி வழியில மூத்த நடிகை கே.ஆர். விஜயாவுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பரிதாபம், இணையத்தில் வெளியான துயர செய்தி கேட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா நிலை குலைஞ்சு போயிருக்காங்க.